ஜப்பானிய உயிரினமான கப்பா பத்திய ஒரு சின்ன அலசல் இது. ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள்ல அடிக்கடி வர்ற ஒரு உயிரினம் தான் இந்த கப்பா. பார்க்கறதுக்கு ஒரு மனுஷனும் ஆமையும் கலந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த விசித்திரமான உயிரினத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, கப்பாவோட இரட்டை குணம். ஒரு பக்கம் பார்த்தா அது குழந்தைங்க கூட ஜாலியா தண்ணியில விளையாடுற ஒரு நல்ல நண்பன் மாதிரி தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் அதே கப்பா தான் மனுஷங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொல்ற ஒரு பயங்கரமான அரக்கனாவும் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டாவது, அதோட சக்தியும் பலவீனமும் ரொம்பவே விசித்திரமானது. கப்பாவோட தலைக்கு மேல ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதுல எப்பவும் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணி தான் அதோட முழு பலத்துக்கும் காரணம். ஒருவேளை அந்த தண்ணி மட்டும் கீழே கொட்டிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதோட எல்லா சக்தியும் போயிடும். கடைசியா இந்த கப்பாவை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். அதுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காரி கொடுத்தா போதும், உடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். இல்லனா அதோட தலையில இருக்கிற தண்ணியை நீங்க மறுபடியும் நிரப்பினா அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆக ஒரு நல்ல நண்பனா இருந்தாலும் சரி, பயங்கர அரக்கனா இருந்தாலும் சரி, கப்பா ஜப்பானிய கதைகள்ல ஒரு மறக்க முடியாத பாத்திரம்.